தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்திலையும் பசியோடு இருக்கிறவங்க அன்னதானம் கொடுக்குறது மிகப்பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நீங்கள் அந்த புண்ணியத்தில் நீங்களும் பங்கு பெறணுங்கிறக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன். அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நலவரசம் அன்னைக்கு தான் ஆண்டாளமாக குழந்தையாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிச்சாங்க. அந்த அவதரித்த நாள் தாங்க 10 நாள் ஆடிப்புற தேர் திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த 10 நாள் தேர் திருவிழா கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வைணவ பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தோ பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்துருவாங்க. அவங்களுக்கு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லா கல்யாண மண்டபத்துலையும் அன்னதானம் நடக்கும். அவங்க எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. அதேமாதிரி ஹோட்டல் திறந்திருக்கும், டீ கடை எல்லாமே திறந்திருக்கும். அவங்க எங்கே வேணால் சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனால் தேரோட்டம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் 4 ரத வீதியில் உள்ள எந்த ஹோட்டலும் திறக்காது, எந்த டீ கடையும் திறக்க மாட்டாங்க. லைட்டு கரண்ட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த தேர் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு இழுத்து 11 மணிக்கு நிலைக்கு வந்துடும். நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வைணவ பக்தர்கள், பெருமாளுடைய பக்தர்கள் எல்லாம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு இங்கிட்டிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ட்ரெயினில் வந்திருப்பாங்க 10 நாளைக்கு முன்னாடியே. தேர் நிலையத்துக்கு 11 மணிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய உடைமைகளை எடுத்துகிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற வந்துருவாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு தான் சென்னை ட்ரெயின் இருக்குது. அது வரைக்கும் அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பசியோடு தான் அந்த ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா 4 ரத வீதிலையும் அந்த ஹோட்டலோ அன்னதானமோ எங்கேயுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பசியோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் அவுட்டுருங்க. அங்கே எந்த வித கடையும் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அடிப்படை வசதி எல்லாமே ஸ்டேஷன்லேருந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வருஷம் இவங்க இந்த மாதிரி வந்து பசியோடு படுத்திருந்து நைட்டு தான் ட்ரெயினில் போகிறாங்க பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம ஊருக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பசியோடு போடுறாங்களே, தேரை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி இதாக பண்ணுவோன்ட்டு தொழிலதிபர்கள், பெரிய பெரிய முதலாளிகிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வரவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோன்ட்டு. யாருமே இந்த வித ஆக்ஷன் எடுக்கலைங்க. அப்புறம் நானாக தனியாக நான் ஒர்க் பண்ணுற ஆசிரியர், என் கூட வேலை பார்க்குற ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாத்தையும் வசூல் போட்டு ஒரு 100 பேருக்கு முத அன்னதானம் பண்ணேன். இன்றைக்கி ஆண்டாளுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி 1000 பேருக்கு அன்னதானம் போகிற அளவுக்கு நட்பு வட்டாரம் விரிஞ்சு இருக்குங்க. இது வரைக்கும் நாங்கள் வெரைட்டி ரைஸ் தான் போட்டோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட சாப்பாடு போடலான்னு ஆசைப்பட்டு இருக்கோங்க. இதனால் கொஞ்சம் பட்ஜெட் கூடுது. அதனால் ஆன்மீக பெரியவர்கள், பொதுமக்கள், பெருமாளுடைய பக்தர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த நிதி உதவியை பணமாகவும் அல்லது பொருளாகவோ, ஒரு அரிசியோ பருப்போ தட்டோ வாழை இலையோ உங்களால் முடிந்ததை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. இந்த அன்னதானத்தை இந்த வருஷம் மிகப்பெரிய சிறப்பாக பண்ணுறதுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியத்தை பண்ணுங்கள். நீங்கள் பணமாகவோ பொருளாதோ கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக கைங்கரியம் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய விஷயம். அதனால் உங்கள்கிட்ட பணமோ பொருளோ கூட நாங்கள் கேட்கல. நீங்கள் ஆண்டாள் தேரோட்டம் அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் வாங்க. உங்களால் முடிந்தது அந்த மக்களுக்கு சாப்பாடாவது உங்கள் கையால் போடுங்க. மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அங்கே உள்ள பக்தர்கள்லாம் பசியோடு இருப்பாங்க. அந்த பசியோடு இருக்கிறவங்களும் உங்கள் கையால் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். நம்மளுடைய அன்னதானத்துக்கு உதவி செய்ய விரும்புகின்ற நண்பர்கள் வருகின்ற 13/8/2026 அந்த தேதிக்குள்ளே உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ செய்யுங்க. அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா 14ஆம் தேதி தான் நம்மளுக்கு தேரோட்டம். அதனால் அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா யாரும் செய்ய வேணாம். 14ஆம் தேதி நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தேரோட்டம். அனைவரும் வருக. ஆண்டாள் ரங்கமன்னாரின் அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.